ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசு, வயது 31. இவரது மனைவி வளர்மதி, வயது 22. இவர்களுக்கு ஒரு குழந்தை உள்ளது. 2ஆம் பிரசவத்துக்காக சென்னை ராயபுரத்தில் உள்ள RSRM அரசு மருத்துவமனையில் கடந்த 21ஆம் தேதி அட்மிட் செய்யப்பட்டார். அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தை பிறந்தது. பிரசவத்துக்கு பிறகு கணவரிடமோ குடும்பத்தாரிடமோ ஒப்புதல் பெறாமல் வளர்மதிக்கு டாக்டர்கள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்துள்ளனர். அதனால் வளர்மதிக்கு முகம், கை, கால்கள் வீங்கிவிட்டது. இரத்தப்போக்கு தொடர்கிறது. இரத்தப்போக்கை நிறுத்த டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதை கேள்விப்பட்டு ஆவேசமான கணவர் தமிழரசு ராயபுரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். எங்களிடம் சொல்லாமல் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்த டாக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழரசன் வலியுறுத்தினார். RSRM மருத்துவமனை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்தனர். கட்டாய கருத்தடை ஆபரேஷனுக்கு சட்டத்தில் இடம் உண்டா? பாதிக்கப்பட்ட என் மனைவிக்கு அரசு என்ன நீதி வழங்கப் போகிறது? சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் மீது மெடிக்கல் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கணவர் தமிழரசு வலியுறுத்தினார். என்னோட மனைவி RSRM ஹாஸ்பிட்டலுக்கு பிரசவத்துக்காக கூட்டிகிட்டு வந்தேன். 20ஆம் தேதி அட்மிஷன் போட்டாங்க. 21ஆம் தேதி வந்து பிரசவ வார்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நார்மல் டெலிவரிக்காக தான் கூட்டிட்டு போகிறோம் அப்படின்ட்டு போனாங்க. நார்மல் டெலிவரிக்கு காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் ட்ரை பண்ணாங்க. நார்மல் டெலிவரி ஆகலன்ட்டு இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்தாங்க. நான் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அந்த இன்ஜெக்ஷனும் அவங்க போடலை. அதுக்குள்ளே வந்து டியூட்டி முடிஞ்சிச்சுன்ட்டு பிரசவம் பார்த்து டாக்டர் ஷிஃப்ட்டு மாற்றிட்டு போயிட்டாங்க. புதுசாக ஒரு டாக்டர் வந்தார் ஷிஃப்ட்டுக்கு. அவர் வந்த பிறகு என்ன பண்ணாருனாக்கா, இன்ஜெக்ஷன் போட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்களா இல்லையான்னு நமக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை, எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும் வெளியே, அப்படி இல்லைன்னா குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு வந்து உள்ளே இருந்த ஆள் வந்து எனக்கு சொன்னாங்க. அப்புறம் டாக்டர்லாம் யாரும் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணலை. ஆப்ரேஷன் பண்ணணுமா என்ன ஏதுன்னு நர்ஸ் வருவாங்க வெளியே, அவங்க கூட வந்து ஒரு தகவலும் சொல்லலை. உள்ளே இருந்த பாட்டி ஒருத்தர் இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து சொல்லிட்டு போகிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு, சரி குழந்தைக்கும் தாய்க்கும் பாதிப்புனாக்கா ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி அமிச்சோம். சொல்லி அமிச்சதுக்கு அப்புறமா உள்ளே போன பாட்டி வந்து தனியாக வந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் சைன் பண்ணோமா, உள்ளே வந்து சைன் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க. சரி வரேன்ட்டு நான் போய் நான் கேட்டில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஜன்னல் வாரம் தான் இருக்கான் சைன் பண்ணுற இடம். அங்கே போய் நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க உள்ளே போனாங்க. உள்ளே போனவங்க வந்து ரிட்டர்ன் வரல. இவங்க கையிலே அவங்க சொல்லியிருக்காங்க, அம்மா இது யாருனாலும் சைன் பண்ணலாம், இது யாருனாலும் சைன் பண்ணலாம், இது நீங்களே பண்ணுங்க, இது வந்து குழந்தை எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் அப்படின்றதுக்காக தான் நான் சைன் கேட்குறேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு படிக்கிற கை நாட்டு மட்டும்தான் வச்சாங்களா அவங்க. அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் பிரசவம் பண்ணி குழந்தையெல்லாம் நல்லா பிறந்து வந்துச்சு. பிறந்து வந்து காட்டினாங்க, எல்லாம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வார்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 1 hour 1.5 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிது. ஆமாம், இவங்க டாக்டர் என்ன பண்ணாங்க, இவங்க ப்ளீடிங் அதிகமாக வராங்காட்டிக்கும் கூட இருந்த பாட்டி வந்து பக்கத்தில் இருந்த நர்ஸை கூப்பிட்ருக்காங்க. அவங்க நர்ஸ் வந்தோன்னா பக்கத்தில் டாக்டர்லாம் கூப்பிட்டு ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. அவங்க வந்தோன்னா அந்த பெட்ஷீட்டை சுற்றி ஸ்ட்ரக்சரில் போட்டு ஓரமாக தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐசி வார்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஆக்சிஜன் வச்சு இது பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஒய்ஃபுக்கு வயிறு ஊப்பி போயிட்டு மூஞ்சி வீங்கி போயிட்டு மூச்சு பேச்சு இல்லாத சூழ்நிலையை இழந்து இருந்தாங்க. என்ன நிலைமையில் இருக்காங்க நமக்கும் தெரியல. அந்த ஒரு நிலைமையை வச்சுருந்து இது பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஐசி வார்டுக்கு கூட்டும் போயிருக்காங்க. மறுநாள் தான் எங்களுக்கு அவங்க கண்ணு மூச்சாங்களா இல்லையான்றது எங்களுக்கு டீட்டெயிலு அப்போலாம் சொன்னாங்க. எதுக்காக இது மாதிரி ஆச்சுன்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு வீசிங் இருக்குது அது இருக்குது அப்படின்ட்டு அன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி கேட்டதுக்கு இப்போ என்ன விஷயன்றது ஒரு இதுவும் இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டி அம்மா கேட்டுங்க எதுக்காக இது மாதிரி ஆகுதுன்னு கேட்டதுக்கு, அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிகிட்டு இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கேட்டாங்களா யாரு கேட்டு பண்ணீங்க அப்படின்னாக்கா, இல்லைம்மா பண்ணிட்டாங்க, அது டாக்டர் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட இருந்த நர்ஸு சொல்லியிருக்காங்க, இல்லைம்மா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். டாக்டர் கேட்டால் பண்ணலான்ட்டு ஒரு 2 நாள், அவங்க 2 நாள் இதே மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணணுன்ட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க. நேற்று இவனுக்கு கேட்டு நாங்கள் வந்தோம் தெரிஞ்சு. நாங்கள் வந்து இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோன்னு சொன்ன பிறகு
இன்னைக்கு காலையில் வந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணணுன்ட்டு நோட்டு கேட்டாங்களாம். நான் என்ன சொல்லிட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், நீங்கள் நோட்டெலாம் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க நோட்டு கொடுக்காததுக்கு முன்னாடி அவங்களே ஒரு புது நோட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணி டிஸ்சார்ஜ் இது பண்ணுறேன்ட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்காதீங்க, அதுவும் வாங்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. என்னுடைய அனுமதி இல்லாமல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு அந்த டாக்டர் வந்து நல்ல ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த மருத்துவ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பதிலாக எதிர்பார்க்கணும்.